இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் இன்னும் கிரியை செய்கிறாரா? இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறாரா? வருவோம். இப்போ கதை என்னன்னா, அவர் நீங்கள் நானும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விசித்திரமான கனவுகள். அப்படின்னா என்னது விசித்திரமான கனவுனா? சொல்லுங்கள். விசித்திரமான கனவுனா என்னது? அதிசயமான ஆச்சரியமான கனவுகள். நடக்கணும், எல்லாம் நடக்கணும், எல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஐ விஷ் ஐ குட் பி திஸ், ஐ விஷ் ஒன் டே ஐ வில் பி லைக் திஸ், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் உறுதி கொடுக்குறார் ஆண்டவர். அதனால்தான் நான் நம்புவேன், அதெல்லாம் நல்லா நம்புவேன். குப்பையில் உள்ளவனை தூக்கி எங்கேயா வசனம் சொல்லு, குப்பையில் உள்ளவனை கோபுரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவரால் கூடும். மேய்ப்பனை ராஜாவை ஆக்கிறதுக்கு அவரால் கூடும். ஆனால் இந்த நவீன காலத்தில் எல்லாம் நடக்குமா? இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் இன்னும் கிரியை செய்கிறாரா? இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறாரா? இப்படிலாம் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா போச்சு. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர்னு சொல்லி நீங்கள் மறந்துட்டீங்கன்றேன். He is the same God. The God of Abraham up to the book of Malachi, the God of Malachi, the God of Jesus Christ அப்படின்னு சொல்லலாமா? எஸ், அவர் God of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டும் பொழுது பிதாவானவர் அவருடைய கடவுளாக இருந்தார். Okay. Then the God of Paul the apostle. Then let us go to the final book of the New Testament, the God of John the epistle. யோவான் வெளிப்பாடு எழுதின யோவானுடைய கடவுளாக இருக்கிறார். அவர் மாறாதவர். ஆபிரகாம்கிட்ட ஆரம்பித்து மல்கியா, பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் அவர் மாறாதவர். மத்தியில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துக்கு கடவுளாக இருந்தார். அதே கடவுள் இடையில எல்லாத்துக்கும் கடைசியில் யோவான் வெளிப்பாடு எழுதின யோவானுக்கும் அவர் கடவுளாக தான் இருந்தார். அவர் மாறாதவர். ஆமென். புரியுதானே சொல்கிறேன்னு? அவர் மாறாதவர். அதனால்